என்னோட பேர் உஷா நந்தினி. நான் சேலம்ல இருந்து வந்திருக்கேன். அண்ணாமலை அண்ணாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபேமிலியோட அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். அண்ணாமலை அண்ணாவோட போல்டான பேச்சு, நேர்மை, அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்து வந்து இப்போ அரசியலுக்கு நம்ம தமிழகத்துக்காக வந்திருக்காரு. ஸோ அதனால் அவர் மேலே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ணாமலை அண்ணாவோட தலைமையில் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. 17 லட்சத்தை கடந்திருக்கு. கண்டிப்பாக 50 லட்சம் வரைக்கும் வரும் அப்படின்றது எங்களோட இலக்கு. நான் வந்து அண்ணாமலை அண்ணாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து சேலம்ல இருந்து வந்தேன். நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் தம்பிக்கு பர்த்டே, ஸோ அதனால் அவரை ஃபர்ஸ்ட் டைம் அவர் சென்னையிலேருந்து வீத லீடர் அறிவிச்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்திருக்கேன். கவிதா நடராஜுங்க. அண்ணாமலை அண்ணன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீத லீடர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்காங்க. அந்த மூமெண்ட்டில் சேர்ந்தவங்கெல்லாம், நான் பிஜேபியிலேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து இங்கே உள்ளே வந்திருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக இது ரெகுலர் ஒரு பாலிடிக்ஸ் இல்லாமல் நல்ல முறைக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து முன்னிறுத்தி அவர்களை தலைவர்களாக்கி கண்டிப்பாக இவர் கொண்டுட்டு வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வருங்கால அரசியல் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான அரசியலாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து இதை வந்து கொண்டுட்டு வந்தா சிறப்பாக இருக்குங்க. மாறுவோம் மாற்றுவோம் என்ற அமைப்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் துவக்கி இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கையே. புதிய உத்வேகத்துடன், அதாவது தமிழ்நாட்டில் வந்து சிறந்த கல்வி, விழிப்புணர்வு, சிறந்த தொழில் திறன், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய தமிழ்நாட்டில் கிராமங்கள், குக்கிராமங்கள், அதே மாதிரி நகரங்கள்ல பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை கண்டறிந்து கல்வியில, தொழில், பொருளாதாரம் எல்லாத்திலுமே வந்து அவங்கள பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்ற வேண்டும் அப்படிங்கறத அவரோட கான்செப்ட். கண்டிப்பா மாறுவோம் மாற்றுவோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். என் பேர் முத்துசரிதா, நான் கோயம்புத்தூருங்க. இப்போ அண்ணாமலை அண்ணாவை நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்ததுல பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி. நீங்களே பார்த்திருப்பீங்க, காலையில 5:30 இருந்தே இங்க நிறைய கிரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க வந்து இப்போ வரைக்கும் அவரை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கிரௌடு. பட் போகும்போது கடவுள் புண்ணியத்துல பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்ததுல. செம்மையா இருக்குங்க. இதுல கண்டிப்பா வருங்கால அரசியல் நல்லா இருக்கும். இளைஞர்கள் கையில, படித்த ஒரு இளைஞர் கையில. உங்களுக்கே நல்லா தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே அண்ணாமலை அண்ணாவுக்கு ஈக்குவலா பேசுறதுக்கே இங்க ஆள் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு, அதுவும் இல்லாம அவர் வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையில அவ்வளவு தெளிவு இருக்கும். ரெக்கார்டு இல்லாம அவர் எதுவுமே பேச மாட்டாரு. சோ இனிமேல் இருக்கிற அரசியல் வந்து அண்ணாமலை அண்ணாவோட பயணத்துல செம்மையா சிறப்பா செய்வாருன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கையோட ஒரு சின்ன பார்த்து தான் இப்ப நீங்க காலையில பார்த்தது. பிஜேபிக்குன்னு இருக்கிற ஆள் இருக்கதாங்க செய்வாங்க. அண்ணாமலை அண்ணாவை வந்து எப்படி சொல்றது, அண்ணாமலை அண்ணா மேல இருக்கிற ஒரு பெரிய மரியாதையின் காரணமா வந்தவங்க இங்க இருக்காங்க. பட் அதுக்காண்டி பிஜேபி இல்லைன்னா ஆகாது இல்லைங்களா? எங்களுக்கு தாய் வீடு அதுதானே. அதனால பிஜேபி வந்து அப்படி இப்படின்லாம் சொல்றதுக்கு இதுல கருத்தே இல்ல. வருங்க. இன்னைக்கு அண்ணா மறுபடியும் பார்த்திருக்கிறாரு. அண்ணாவை பார்க்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும். கண்டிப்பா நிறைய வருவாங்க. எங்களோட டார்கெட் நாங்க அச்சீவ் பண்ணுவோம்.